ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு நாதாரி எம்பி ஒருத்தர் ரொம்ப நாதாரித்தனமாக நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அந்த நாதாரித்தனமான விமர்சனத்திற்கு நாதாரித்தனமாக ஒரு பதிலடி கொடுத்தாதானே பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ பாருங்கள், ஓகேவா? அதாவது யார் அந்த நாதாரி எம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவை சேர்ந்த 2G ஊழலில் ஒரு வருஷம் திகார் சிறையில் கழிதினார்ல, அவர் தான். அவருடைய பேரை என்ன சொல்ல விரும்பல, உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் நேரம். அதாவது ஒரு நாகரிகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து கூடவே பிறந்தது மாதிரி. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மெச்சூரிட்டிங்கிறது நீங்கள் என்ன மாதிரி உரைநடையில் பொதுவெளியில் பேசுறீங்களோ அதுதான் உங்களுடைய பண்பு, நாகரிகம், நீங்கள் வளர்ந்த வளர்ப்பு எல்லாமே அதை சொல்லிடலாம். இந்த திமுக கட்சியிலேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு, அதாவது ஒரு மூஞ்சாந்தர பேச்சாளர், ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆள் தான் அந்த மாதிரி விமர்சனங்கள் ரொம்ப எதிர்கட்சி நேரம் ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த கட்சியில் உள்ள முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு அமைச்சர் தாமோ அன்பரசங்கிறவர் ரொம்ப தலைக்கிறவா முதலமைச்சர் விஜய் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதை நம்ம யாருமே சுட்டி காட்டி கண்டனம் தெரிவிச்சிருந்தோம். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக இவர் பேசுறாரு. அதுவும் அவருடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த ஸ்டேஜ்லேயே இருக்காரு. அவரை உட்கார வச்சுட்டு தான் இவ்வளோக்குள்ள ஒரு சிட்டிங் முதலமைச்சரை பார்த்து ரொம்ப தரைக்கிறவா விமர்சனம் பண்றாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ராஜாஜியும் அண்ணாவும் இருந்த சட்டமன்றத்தில் இப்போ நாதாரி தலைவர்கள்லாம் முதலமைச்சராக இருக்காங்க, என்ன குடும்பம் பாருங்க அப்படின்னு நக்கலா பேசியிருக்காரு. இதுக்கு நான் என்ன பை சொல்றேன்னா, மிஸ்டர் நாதாரி எம்பி அவர்களே, அவர் நாதாரி தலைவரா இல்ல நாடாளும் தலைவரான்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த வாயால தான் உங்க தலைவர் இப்படி கூப்பிட உட்காந்துருக்கீங்க. இன்னுமா திருந்தல. மக்கள் எப்பவும் தெளிவான முடிவு தான் எடுப்பாங்க. அதாவது ஒண்ணு நான் திரும்பவும் சொல்றேன், ராணுவத்தில் அழிஞ்சதை விட ஆணவத்தில் அழிஞ்சது தான் அதிகமான பேர். ஏன் இந்த இதுன்னு கேட்கிறேன். அதாவது எதிர்கட்சியை சேர்ந்தவங்களா நீங்க வந்துட்டு ஆளுங்கட்சியினரை, ஆளுங்கட்சி தலைவர்களை நீங்க வந்து தூக்கி வச்சு கொண்டாட வேண்டாம், விமர்சனம் பண்ணுங்க. அது என்ன இவ்வளவுக்குள்ள இலக்காரமா அது என்ன விமர்சனம் கேட்கிறேன். ஆனா ஒண்ணு, இதே தெளிவா ஒண்ணு நீங்க உணர்த்திட்டீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஏன்னா இவர் வாயிலேயே அது வார்த்தை தெளிவா வருது. அதாவது ராஜாஜியும் அண்ணாவும் இருந்த சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்களா? நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். ராஜாஜியும் அண்ணா தான். கலைஞர் பேரோ மு.க.ஸ்டாலின் ஒரு பேர்லாம் அவர் சொல்லல. அப்ப அவரே ஒத்துக்கிறாரு போல, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தலைவர் கிடையாது. என்னத்த சொல்ல, எப்படி ஒத்துக்க முடியும்? ஊழலா அடிச்சு சேர்த்து பணம் சேர்த்து நீங்க வந்து மக்கள் பணத்தையே கொள்ளையடிச்சீங்கன்னா மக்கள் எப்படி திரும்ப திரும்ப உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க? நீங்க வேணா கொத்தடிமையா போகலாம். உங்களை மாதிரி இந்த மாதிரி நாதத்தனமான ஆட்கள் கொத்தடிமையா கடந்து சேவை பண்ணி உங்களுடைய வயிற்ற கழுவலாம். ஆனா மக்கள் எப்படி, மக்களுக்கு அதனால என்ன பயன்? அதனாலதான் நல்ல தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காங்க. இல்ல என்ன பேசுன்னு கேட்கிறேன் இதெல்லாம். அதாவது ஒரு பொதுவில் பேசும்போது பேசிக் நாகரிகம் வேண்டாம். அதாவது பெருசா திமுக இருக்கவங்களாம் மெத்த பிடிச்ச மேதாவிகள் விட்ட முடியுது. ஆனா அங்க இருந்து பேசுறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கொச்சையா. அது என்னன்னு கேட்கிறேன். ஒரு எம்பி பதவியை வச்சுட்டு இருக்கீங்க, அந்த எம்பி பதவிக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுன்னு தெரியாதா? நான் சொல்றேன், தமிழை வச்சுக்கிறதுல இருந்து பாடம் படிங்க. அங்க உள்ள ஒவ்வொருத்தரும், அதாவது வயசுல கம்மியா இருக்கலாம், ஆனா அவங்க நடந்துக்கிற முறை, அவங்க பேசுறதெல்லாம் பார்த்து கத்துக்கிடுங்க. பெருசா நாங்க 75 கட்சின்னு மார்பு தட்டிக்கிட்டாலும் மட்டும் வராது. அதுக்கு உண்டான மெச்சூரிட்டி வேணும். என்ன பேச்சுன்னு கேட்கிறேன். முதல்ல உங்களோட யோக்கியதெல்லாம் எடுத்துருமா? மண்டபம் தண்டவாளத்தில் ஏற்றலாமா? 2G உள்ளவர்களுக்குள்ள நீங்க எப்படி தப்பிச்சிங்கன்னு ஊருக்கே தெரியும். இவரே 2G ஊழல்களுக்கு வெளியே வந்து ஒரு ஆடியோ ஒன்று இப்போதான் ரீசெண்டாக வெளியாச்சு. அது இவருடைய தலைவருக்கு எதிராக. நான் மட்டும் அன்னைக்கு உண்மையை சொல்லியிருந்தேன்னா என்ன நடந்ததுன்னு தெரியுமா? பிரளயமே வெடிச்சிருக்கும். நான் அவ்வளோக்குள்ள அமைக்கிட்டு இருந்தேனாக்கும் அப்படின்னு இவங்க பேசுனது. இவங்கெல்லாம் லட்சணத்தில் அவர் சொல்றாரு. அதாவது ஒரே ஒரு தேர்தலில் மட்டும் வச்சு நீங்க ஒரு தலைவனை நீங்க எடை போட்டுற முடியுமா அப்படின்ட்டு. வேற எதை வச்சு மக்கள் எடை போடுவாங்க? இல்லை நான் தெரியாம வேற எதை வச்சு எடை போடணும்? என்ன காமெடி பண்ணுறீங்க? தேர்தலில் தானே மக்களுடைய ஆதரவும் சரி எதிர்ப்பும் சரி அவங்க அதில் தானே காட்ட முடியும். அவங்களுக்கு இருக்க ஒரே ஆயுதம் இந்த ஓட்டு உரிமையை, வாக்கு செலுத்துறது. அதை வச்சாலும் தலைவருக்கு அவங்க முடிவு பண்ண முடியும். அப்புறம் ஒரு தேர்தலை வச்சே நீங்க ஒரு தலைவரை எடை போட்ட முடியுமா அப்படின்னா வேற எதை வச்சு எடை போடுவாங்க? என்ன லூஸ் தனமா பேசிட்டு இருக்க அந்த ஆளு, எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி. அதாவது முழுக்க வன்மம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன இருந்தாலும் நாம தான் ஜெயிப்போம், நாம தான் பணத்தை கொடுத்துருக்கோமே. அதாவது இதுக்கு முன்னாடி கொடுக்காம ஒட்டு மொத்தமா 5000 + 3000 அப்படி இப்படின்னு போட்டு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படி போட்டாச்சு பணத்தை எல்லாத்தையும். நம்ம தான் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு மிதப்ப இருக்காங்க. இப்போ தோத்த உடனே என்ன பண்றது ஏது பண்ணுன்னு தெரியல. அதுவும் இப்போ வந்து அடிச்சு துவம்சம் பண்ணி ஊழல் பண்ணவங்களாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டார்ல. அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேருக்கு நடுங்குது. அந்த பதட்டத்துல தான் இவ்வளவுக்குள்ள கொந்தளிக்கிறது. என்னன்னு கேட்கிறேன். இப்போ சொல்றாரு, எதுக்கு நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டுங்கிற, நம்ம தனியா நிற்போம் தலைவரே, நம்மளுக்குலாம் இந்த கூட்டணிலாம் தேவையா? இல்ல சிரிப்பு தான் வருது. கூட்டணி எல்லாம் நில்லுங்களேன், நின்றுதான் பாருங்க. நான் சொல்றேன், கூட்டணி எல்லாம் நின்னுங்க. இப்ப முதலமைச்சர் விஜய் அவர் நின்று தனியா நின்று 108 இடங்களை பிடிச்சிருக்காருல, இதே மாதிரி தனியா நின்று 108 இடங்கள் வேண்டாம், 100 இடங்களை பிடிங்களேன். இல்ல 100 வேண்டாம், 50 பிடிங்களேன்.
நம்ம வந்து ரங்கராஜ் பாண்டே சொன்ன மாதிரி சொல்றோம், பிடிங்களேன் அப்புறம் பேசுங்க. இல்ல யாரை பார்த்து நாதாரி தலைவர் சொல்றீங்க? அவரையும் உங்களுடைய தலைவரையும் சோடி போட்டு பார்ப்போமா? அவர் இந்த முதலமைச்சர் பதவிக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் ஊழல் பண்ணி அப்படிங்கிறாண்டி வரல. ஆனா உங்களுடைய தலைவர்லாம் நீங்க முத சென்னைக்கு வரும்போதே என்ன ஒண்ணுமே இல்லாம எப்படி ட்ரெயின் ஏறி வந்தாங்கன்னு ஊர்வலத்துக்கே தெரியும். அதுக்கப்புறம் நீங்க வந்து முதலமைச்சராகி இன்னைக்கு எத்தனை கோடி ரூபாய் சொத்து சோகம். ஸோ நீங்களாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சாச்சு இல்லாம நீங்க வந்து அடுத்தவங்க விமர்சனம் பண்றீங்க. அவர் முழுக்க சினிமா துறையில் நடிச்சு சம்பாதிச்ச கோடி கோடியான பணம், இப்போ நடிச்சாலும் கோடி கோடியான வருமானம் வரும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம மக்களுக்கு ஏதாவது பண்ண வந்திருக்கு. ஸோ ஒரு அரசியல் கட்சி எதிர்கட்சியா நீங்க ஒரு விமர்சனம் வைக்கணும்னா நாகரிகமான முறையில் எவ்வளவு விமர்சனம் வைக்கலாம். அதை விட்டுட்டு கொச்சப்படுத்துற மாதிரி இல்ல நான் தெரியாம கேட்கிறேன். முக ஸ்டாலின் அவர்ல உங்களை வச்சுக்கிட்டு அவரை இப்போதைய முதலமைச்சரை பார்த்து நாதாரி தலைவர்கள் அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. அதை கொஞ்சம் கூட கண்டிக்காம அப்படியே அதை வந்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. இல்ல பெருந்தன்மைலாம் உங்களுக்கு கிலோ என்னென்ன நீங்களாம் கேட்பீங்களோ எனக்கு புரியல. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வயசுல உங்களோட சின்னவரா இருந்தாலும் எவ்வளவுக்குள்ள பெருந்தன்மையா நினைச்சிருந்தா அவர் ஜெயிச்ச உடனே முதல்ல உங்களை பார்க்க வந்திருப்பாரு. இது யாராவது அதை பண்ணியிருப்பாங்களா? எவ்வளவு விமர்சனங்கள் நீங்க வச்சாலும் அதுதான் அந்த மனுஷன் இன்னைக்கு உயர்ந்து நிற்காரு. இல்ல உங்களை அங்கிள் அப்படிங்கிற வார்த்தையை தவிர, ஸ்டாலின் சார் அப்படிங்கிற வார்த்தையை தவிர ஏதாவது ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாரா இது வரைக்கும்? ஆனா உங்க கட்சியை சார்ந்த மூஞ்சந்தர பேச்சாளர் கிடையாது. கட்சியில உள்ள எம்எல்ஏ அப்படிதான், அமைச்சரும் அப்படிதான், எம்பி அப்படிதான். அது என்ன அதெல்லாம் இப்படி பேச விட்டு வேடிக்கை பார்த்து அவ்வளவுக்குள்ள ரசிக்கிறீங்க. இது என்ன வந்து ஒரு புத்தின்னு கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழை வெற்றி களத்துல உள்ள நிர்வாகிகள், அதாவது செய்தி தொடர்பாக யாராலும் சரி, உங்களையோ மற்றவங்களையோ அநாகரிகமா எந்த ஒரு விமர்சனம் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. நீங்க கொடுக்குற விமர்சனத்துக்கு ஏதாவது பதிலடி கொடுப்பான்னு தவிர எதுவும் அநாகரிகம் முறையில் விமர்சனம் பண்ணதே கிடையாது. ஆனா உங்க சைட்ல இருந்து அமைச்சர்ல இருந்து எம்பி வரைக்கும் இப்படி கேவலமா ஒரு ஒருமையில ஆபாச விமர்சனம் பண்றாங்க. அதை வந்து ரசிச்சிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி ஒரு அதாவது குறைந்தபட்ச ஒரு வந்து அரசியல் நாகரிகத்தே வேண்டாமா? என்ன ஆளுக்கு தெரியல. ஆனா உங்களெல்லாம் மக்கள் சரியான ஒரு பதில் கொடுத்து தோக்கடிச்சதெல்லாம் 100% கரெக்ட். இன்னும் சில பேர் சொல்றாங்க, அதாவது வாங்க தலைவர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் நின்று ஜெயிச்சிருங்க, சட்டசபைக்கு நீங்க போகணும் அப்படின்னு. திருச்சி கிழக்கில் என்னங்கன்னா நல்லா கொடுப்பாங்க, திரும்பியும் தோத்து போயிடுவாரு, மண்ணை கேவலப்பட்டு நிக்க வேண்டியதான். அந்த பக்கம்லாம் பேராதீங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த இடத்துல பேச நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு காலையிலே ஒரு தரமான ஒரு சம்பவத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ணியிருந்தாரு. அதாவது இன்னைக்கு போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதை விழிப்புணர்வுக்காக இளைஞர்களை திரட்டி ஒரு மாரத்தான் போட்டி அதை வந்து சிறப்பா நடந்துச்சு. அது வந்து பயங்கரமா வயலாச்சு, பெரிய அளவில் ரீச் ஆயிட்டு உடனே அதை பொறுக்க முடியாத எதிரிகள் உடனே அது ரீச் ஆகி கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அதை வந்து மக்களிடையே நல்ல விதமா போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல பாருங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு. உடனே அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இவரே பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி போதை மருந்து எடுத்திருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பரவிட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா இப்போ காலையில அவர் பண்ண சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே பெரிய அளவுல ரீச் ஆயிடக்கூடாது, மக்களிடையே ஒரு நல்லா இருந்துச்சுல்ல, ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு ஓடுற ஒரு முதலமைச்சர் நீங்க தான் முதல்ல பார்த்திருப்பீங்க. அதுவும் முதலமைச்சரா விஜய் அவர்கள் அது ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடினார்னா அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும், வேர்ல்டு சேனல் வரைக்கும் பயங்கரமான ஒரு ரீச் ஆன உடனே அதை தடுக்கிறதுக்காண்டி உடனே ஒரு வீடியோ தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதாவது என்ன கேட்டீங்கன்னா அமைச்சர் சரத்குமார்ங்கிறவர் பாத்தீங்கன்னா இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட பாத்தீங்கன்னா ஐபிஎல் போட்டியை பாக்குறதுக்கு போயிருக்காரு. அந்த கிரவுண்ட்ல வச்சு அவங்க எல்லாரும் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுவாங்கல்ல, செல்ஃபி எடுக்கிறது வீடியோலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா போன் மேலேயே அந்த போன் கிளாஸ் இருக்குல்ல அது மேலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை மாதிரி இருக்கு, அதை வந்து நசுக்கிறாரு, ஏடி மேல வச்சு நசுக்கிறாரு. இந்த வீடியோ தான். இதை எடுத்து போட்டுட்டு பாத்தீங்கல்ல எப்படி போதைப் பொருளை யூஸ் பண்றாரு அப்படின்ட்டு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டி பரப்புறாங்க. அதாவது இவங்க எல்லாம் போதைப் பொருளுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்றாங்க பாருங்க, அவங்க கட்சியில் உள்ள அமைச்சரே அவருடைய லட்சணத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ இதுக்கு நான் பெருசா விளக்கான கொடுக்க போறது கிடையாது. நான் சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது ஒரு அவ்வளவுக்குள்ள சுத்தி இருக்கிற அந்த மைதானத்துல எல்லாரும் பாக்குறபடி அதுவும் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு, அது வீடியோ ஷூட் பண்ண தெரிஞ்சும் ஒருத்தர் வந்து போதைப் பொருளை பயன்படுத்துவாரா? ரெண்டாவது அவங்க அதை வந்து மாத்திரை படிக்கும் போது பக்கத்திலே ஒரு மனைவி இருக்கு, மனைவிக்கு தெரிகிற மாதிரி மனைவியோடைய அந்த உத்தரவின் பேரை தான் ஒருத்தர் போதைப் பொருளை யூஸ் பண்ணுவாரா? அதுவும் அத்தனை பேர் பார்க்காத மைதானத்தில் இருக்கும்போது என்னன்னா இது ஒரு நல்ல விஷயம் நடந்துடக்கூடாது, உடனே அதை கெடுக்கணும், அதுவும் நல்லபடியா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிடக்கூடாதான். என்னென்ன பண்றாங்க பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்படி ஒரு வீடியோ பரவிட்டுல, சோ அவங்க சைடு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சரும் பாத்தீங்கன்னா அவருடைய கை குழந்தையோட மனைவியோட சேர்ந்து அது வந்து பாத்தீங்கன்னா எங்க பாப்பாவுக்கு தான் அப்போ அந்த மருந்து கொடுக்குறக்காண்டி மாத்திரை முழுங்க முடியாது, அதை பொடியாக்கி தங்கன்னு கேட்டாங்க, தண்ணியில கலந்து கொடுக்குறக்காண்டி நான் வந்து பொடியாக்கி கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு.
அது உண்மையிலேயே அது வந்து என்ன மாத்திரை என்ன இதுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஏன்னா இதுக்கப்புறம் நான் ரொம்ப தீர்க்கமா அதுக்குள்ள போய் பயங்கரமா நான் வந்து துடுக்கியும் மாட்டேன், எதிர்ப்பாக பேசுறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வதந்திக்கு அவங்கள வேணே பரப்புற ஒரு விஷயத்துக்கு குடும்பத்தோட வந்து விளக்கம் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஆனா அவர் வந்து கொடுக்காரு. ஏன்னா அவர் மீது ஒரு பழி சுமத்தி தவறான முறையில போதுன்னா அதுக்கு நம்ம ஒரு விளக்கத்தை கொடுத்துருவோம் ஒரு அமைச்சரா அப்படின்னு நினைச்சு அவர் கொடுக்கான்னு நினைக்கிறேன். ஆனா இதனுடைய உண்மைத்தன்மைங்கிறது நம்மளுக்கு தெரியாது. என்ன அவர் வந்துட்டு ஏன்னா அது வந்துட்டு அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கு தான் தெரியும் உண்மை என்னன்னு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து பத்தி இதுக்கு மேலே அதை பத்தி சொல்ல முடியாது. ஆனா இந்த விஷயத்த வேணும்னே ஒரு வீடியோ எங்கேயாவது ஒன்று கிடைச்சிட்டுனா அது உடனே இப்படி வந்து பரப்பி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமானப்படுத்தணும், அவங்கள கெட்டவங்களை சித்தரிக்கணும்னு தமிழை வச்சுக்கிறதுல ஒவ்வொருத்தரையும் கண்காணிச்சுட்டு இருக்காங்க. ஒரு குழுவே போட்டு செயல்படவும் நினைக்கிறேன். அதனால இனிமேல் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். தமிழை வச்சுக்கிறதுல உள்ள எம்எல்ஏ அமைச்சர்கள் எல்லாம் பக்காவா அவங்க வந்து செய்யறதுக்கு. ஏன்னா இது நடக்கும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் நல்ல நல்ல விஷயங்களை முன்னெடுக்கிறதுனால அவர் மக்களுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு நல்ல பேரை வாங்குறது தெரிஞ்சவொன்னா அதை கெடுக்கிறதுக்காகவே திட்டமிட்டு பயங்கரமா வேலை செஞ்சு அடைகிறாங்க. ஸோ அதனால எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க. அவ்வளோதான் நான் சொல்ல நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்னைக்கு இந்த மொத்தத்தில் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பேசின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கு, இல்லை இது சரி தவறு எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோ வெயிட் பண்ணுங்க. பாய்.